மகாதேசிகாய நமஹ. போன வருஷம் பங்குனி மாதம் மயிலாப்பூர்லேயே ஸ்ரீனிவாசன் சன்னதியில் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் ஒவ்வொன்றத்தையும், ஏன்னா அங்கே பிரதிஷ்டாதீன மகோத்சவம் நடந்தது. அதில் யூனிவர்சிட்டிகளில் நடக்கிற மாதிரி ஒரு செமினாராக நடத்தினான். நிறைய பேர் அதை ரசித்து கேட்டா. நிறைய பண்டிதர்களை கூட்டு அதை மாதிரி நடத்தினாக்க எல்லாருக்கும் ரீச் ஆகிறது. இதுதான் முக்கியமான உத்தேசியம். ஏன்னா வெறும் சதஸ் நாங்கள் நடத்தி சம்ஸ்கிருதத்தில் பேசிட்டு போயிட்டோம்னாக்க வர்றவா போகிறவாள்லாம் என்னவோ பேசிக்கிறான்னு சேவிச்சுட்டு போயிடுறா புண்ணியம்னுட்டு. ஆனால் நம்ம சித்தாந்தத்தினுடைய சாரம் என்ன, தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதற்கோசரம் ஸ்ரீமத் ஐஷிங்கருடைய திருவுள்ளப்படி புரட்டாசி மாதம் மைசூரில் ஸ்ரீமத் ஐஷிங்கர் எழுந்துள்ள இருந்தார். அப்போது வித்வான்கள் எல்லாம் கௌரவிச்சா. அந்த சமயத்தில் நம் முகுந்தகிரி சுவாமி, அது மாதிரி திருவைந்தை அமுதன் சுவாமி இவா, அப்புறம் சோகத்தூர் சுவாமி, அது மாதிரி காணியம்பாக்கம் தேவநாதாச்சார் சுவாமி இவா அத்தனை பேரையும் கூட்டு ஸ்ரீமத் ஐஷிங்கர் பரம கிருபையோடு அனுகிரகிச்சாச்சு. சதஸ் ஆனி மாதத்தில் விமர்சையாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் எப்படி விஷயம் சேரணுமோ அந்த மாதிரி சதஸ் நடத்துங்கோ, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னுட்டு நடத்தினாருது. அதில் அது மாதிரி அனுகிரகிச்சாச்சு ஸ்ரீமத் ஐஷிங்கர். அடையனும் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்பில். ஸ்ரீபாஷ்யத்தில் முதல்ல ஆரம்பித்தார். அதன் பிறகு ஸ்ரீ கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், பாஞ்சராத்திராகமம், வைகானச ஆகமம், வேத பாஷ்யம், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பை எடுத்துண்டு அது சமுத்திரம். அனைத்து வேதாந்த கிரந்தங்களிலும் சாரத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அதை அழகாக 20 நிமிஷம் சொன்னால் போரும்னு சொல்லி 20 நிமிஷமும் மணிப்பிரவாளத்தில் சொல்ல சொல்லி எல்லாரும் ஸ்திரீகளாகட்டும் புருஷாளாகட்டும் எல்லாருக்கும் நல்லா கிரகிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் சொல்லணும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கா இவா சபையில். பொதுவாக மகா சபைகள் நடக்கும் பொழுது ஆரம்பிக்கச்சேவே வித்வான்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவா. அவள் சொல்ல வந்தது என்னது, கேட்குறது என்னதுன்னே விட்டு போயிடும், தார போயிடும். ஆனால் இப்போ இந்த சதஸில் மாத்திரம் ஸ்ரீமத் ஐஷிங்கர் நியமனம் இதுதான். 20 நிமிஷம் அவள் என்னென்ன சொல்கிறாளோ சொல்லிவிட்டோம். சொல்லி முடித்த உடனே அதன் பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்கோ, என்ன சந்தேகமோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம், அவளுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துவிட்டார் ஸ்ரீமத் ஐஷிங்கர். ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நடுவில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை விஷயம் சொல்கிறவாளுக்கு. அவள் தைரியமாக எல்லா விஷயத்தையும் தான் என்னென்ன கிரகிச்சின்னு வந்தாலோ என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ அது அத்தனையும் சொல்ல முடிகிறது. அந்த மாதிரி அழகாக நடத்துகிறாது. இந்த அனைத்து சபையினுடைய நிகழ்ச்சிகளும் நிருசிம்மப்பிரியா யூடியூப், ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா யூடியூப்ன்ற துவாரா எல்லாத்துலேயும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுற, அதை அத்தனையும் கேட்டு ரசிக்கணும். இது பிரபஞ்சம் முழுக்க போயின்னு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய திவ்ய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தில் இது அத்தனையும் போயின்னு இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாரும் கேட்டு ரசிக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த சபையை தவிர்த்து 4 வித்வான்களை கூட்டு அவளுக்கு பணம் கொடுக்கறதுன்றது கிடையாது. ஏன்னா சொல்கிறவாளுக்கு புஸ்தகம் பார்க்கணும், கேட்குறவாளுக்கு சத் விஷயங்களை ரசித்து தெரிஞ்சுக்கணும். அந்த நல்ல உத்தேசத்தில் நடத்துறது. கேட்டால் அவ்வளவு புண்ணியம். வேதாந்த விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதை அனுஷ்டிச்சா இன்னும் ரொம்ப விசேஷம் அது. அதனால் இந்த வேதாந்த சதஸை ரசித்து கேட்டு மாதிரி பிரார்த்திச்சுன்னு முடிச்சுக்கிறேன். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ஸ்ரீவன் ஸ்ரகோப ஸ்ரீ ரங்கநாத இந்திர மகா தேசிகாய நமஹ. அப்படி அந்த சுவாமி சாதித்த விஷயங்கள் இப்போ சரியாக காதல விடனாலும் ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா யூடியூப் சேனல் எல்லாருக்கும் அதுக்கு தான் அந்த சுவாமி சொல்லியிருக்கார். ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா இதான் யூடியூப் சேனல் பேர். எத்தனையோ சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். பட் நிருசிம்மப்பிரியா மூலமாக சாஸ்வதமாக எப்படி இஞ்சிபோர்ட் ஐஷிங்கர் அன்றைக்கி டெக்னாலஜியாக ஒரு பத்திரிகா சேனல் ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி பிரகதன் ஸ்ரீமத் ஐஷிங்கர் அதை யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிருக்கார். ஆகையினால இது எல்லாமே உங்களுக்கு அதில் டெலிகாஸ்ட் வருது. விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ கோஷ்டி முடிஞ்ச உடனே ஐஷிங்கர் எழுதி உடனே சதஸ் ஆரம்பிக்க போகிறது. எல்லாரும் இருந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். எச்சரிக்கை,